சாக்லேட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஃபேர்லேண்ட்ஸ்னு ஒரு ஷாப் ஒன்று வந்து நம்ம அடையார் பார்க் பக்கத்தில் இருந்தது. அங்கே ஷூட்டிங் வச்சுருந்தோம். அப்போ தான் முத அந்த எக்லர்ஸ்னு வந்து கேட்பரிஸ் எக்லர்ஸ் எனக்கும் ஒரு 10 சாக்லேட் எனக்கும் வாங்கி கொடுத்து அவங்களும் உட்காந்து நாங்கள் 2 பேரும் தனியாக சாக்லேட். இப்போ இவங்க சொல்கிற மாதிரி சசிகலா அம்மாலாம் லேட்டராக வந்தாங்க சார். அம்மா அதுக்கு முன்னாடி வேற ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க பேர் மறந்து போச்சு. லக்ஷ்மியா பார்வதியா பேர். அம்மு கிட்ட ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, தன்னுடைய அசோசியேட் யாரா இருந்தாலும் தனக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அதே மரியாதை அவங்களுக்கும் கொடுக்கணும்னு ஒரு. சிவாஜி சார் வந்து சந்தியாவோட நடிச்சாரு. சிவாஜி சார் வந்து ஜெயலலிதா அம்மாவோட நடிச்சாங்க. பாட்டும் பரதமுக்கு உள்ள படத்துல வந்து சிவாஜிக்கு அம்மாவா ஜெயலலிதா நடிச்சாங்க. அம்மோ வேணாம் அம்மோ இதெல்லாம் பண்ணாத, நான் உனக்கு இது பண்ண, நீ உடம்பு போச்சுன்னா கஷ்டம் உனக்கு, ஏற்கனவே நீ சுகர் பேஷண்ட்டு அது இதுன்னு இருக்கு, நீ வேணாம் அது இதுன்னு உங்க வேலையை பாருங்க போங்க. அவங்க அம்மாவோட டெத்து அவங்க வந்து ரொம்ப பாதிச்சுது. அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன ஒரு எல்லா விஷயமும் அவங்க அம்மாவட்ட நம்பி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஆகட்டும் இது ஆகட்டும் எல்லாம் வந்து அவங்களுக்கு மிஸ்கைடன்ஸ் ஜாஸ்தி இருந்தது. ஜுவல்ஸ் எல்லாம் என்ன சார், அந்த காலத்தில் ஜுவல்ஸ் எல்லாம் 500 ரூபா சார். அது அவங்க எவ்வளோ வாங்கியிருப்பாங்க? 1960 அவங்க வாங்கின சம்பளம் 5000ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஜுவல் வந்து 300 ரூபா பவுண்டு. ஒரு லேடியாக இருக்கிறவங்க ஆர்டிஸ்ட் அவங்க ஒரு ஜுவல்ஸ் வாங்கியிருக்க மாட்டாங்களா? 60 வருஷம் அப்போது. அதெல்லாம் எப்போ வாங்கினாங்க, எப்போ இது பண்ணாங்கிறது யாருக்கு கணக்கு தெரியும்? என்னை பொறுத்தவரையில் அம்மு வந்து ஒரு சிறந்த மனிதராக தான் நான் பார்த்தேன். உங்களுடைய அனுபவங்கள் சார், உங்களுடைய பர்சனல் அனுபவங்கள் இருக்கா ஜெய? சூரியகாந்தி சமயத்தில் தான் ஏற்கனவே நான் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து ஒரு சின்ன அழகாக ஒரு டிரான்சிஸ்டர் ஒன்று வச்சுருப்பாங்க. ஒரு க்ரீன் டிரான்சிஸ்டர் ஒன்று, அதாவது சின்ன அந்த இது இருக்கும். அதில் வந்து கமெண்ட்ரி கேட்டுருப்பாங்க. அவங்க வந்து இந்த லாலா அமர்நாத்னு ஒரு கமெண்ட்ரேட்டர் ஒருத்தன், கிரிக்கெட் கமெண்ட்ரேட்டர். அவன் வந்து இந்த வெதர் இஸ் ஸோ ப்ளசன்ட் அது இதுன்னு சொல்லிட்டு அவன் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிடும். அந்த அட்மாஸ்பியரை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவான். அதுக்குள்ளே ஒருத்தன் 4 அடிச்சுட்டு வாழ்வான், அதுக்கு அவுட் ஆடுவான். இவனை யார் இதெல்லாம் கேட்டால் உட்காந்துட்டு பண்ணிக்க அது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் சொல்லும் போதே சத்தம் வரும். இந்த 4 அந்த நோன்னு சத்தம் வரும். 4 அடித்தானா என்ன அடிச்சானு தெரியாது. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு. ஏன்னா அந்த க்ரௌடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஜெயலலிதா அம்மா பக்கத்தில் வந்து லக்ஷ்மின்னு ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் இருந்தாங்க. அப்புறம் நம்ம கோபால்னு சொல்லிட்டு அவங்களோட மேக்கப் மேனு. இப்போ காசி உயிரோட இருக்கார், நல்லா இருக்கார். அவர் பெருமாள் பண்ணிடத்தில் இன்னும் நல்லா இருக்கணும். அவர் தான் வந்து ஜெயலலிதாவோட காஸ்டியூம் அசிஸ்டண்ட்டு அண்டு இது டச்சப்லாம் பார்த்துட்டு இருந்தார். ஸோ அவர் இவங்களாம் வந்து அந்த பக்கம் வந்து பின்னாடி நிறைய கலாட்டா பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க புக்ஸு படிப்பாங்க, கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்பாங்க. அந்த சைடில் வந்து முத்துராமனுக்கு அவருக்கு கிரிக்கெட்டே பிடிக்காது. இது என்ன கிரிக்கெட் அது இது அவர் வந்து ஃபுட்பால் ஃபேன். அவர் வந்து பீலே அது இதுன்னு எதுதோ அவர் பக்கம் சொல்லிட்டு இருப்பார். இந்த மாதிரி இருக்கும். 2வது சாக்லேட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஃபேர்லேண்ட்ஸ்னு ஒரு ஷாப் ஒன்று வந்து நம்ம அடையார் இப்போ அடையார் பார்க் அது இடிச்சிட்டாங்க. அடையார் பார்க் பக்கத்தில் இருந்தது. அங்கே ஷூட்டிங் வச்சுருந்தோம். அப்போ தான் முத அந்த எக்லர்ஸ்னு வந்து கேட்பரிஸ் எக்லர்ஸ் வந்த உடனே அவங்க இவங்களை பார்த்த உடனே ஒரு சாக்லேட்ஸ் தான் சாக்லேட்ஸ் விரும்பியாச்சு. அதனால் சாக்லேட் கொடுத்தாங்க. எனக்கும் ஒரு 10 சாக்லேட் எனக்கும் வாங்கி கொடுத்து அவங்களும் உட்காந்து நாங்கள் 2 பேரும் தனியாக சாக்லேட் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ அது மாதிரி அதுக்கு நிறைய இதுன்னு. அதே இந்த போர்ன்விட்டா குவிஸ் கான்டெஸ்ட்லாம் இருக்கு இல்லைங்களா? அத்தனை ஆன்சரும் டக்குன்னு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த அம்மா சொல்லிடும். சண்டே குவிஸ் கான்டெஸ்ட் நடக்கும், இது நடக்கும். அதெல்லாம் டக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. படிப்புலேயும் ரொம்ப ஆர்வம். எல்லா விஷயத்துலையும் அவங்களுக்கு கரெக்டாக அவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் சார். நீங்கள் வந்து பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, யூரோப் இது அமெரிக்கன் பாஸ்டன் இது பிரகாரம் சொல்லுவாங்க. டேட்டு இந்த டைம் நடந்ததெல்லாம் பாஸ்டன் டீ பார்ட்டியை பற்றி கேட்டிங்கன்னா உடனே சொல்லுவாங்க. இப்போ இந்த பாலிடிக்ஸில் எம்ஜிஆர் சொல்லி அவர் கூட்டம் இங்கே போனாங்க. அவங்க ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு ஆம்பிஷியஸ் கிடையாது, இல்லை பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு அவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதாக தான் போனாங்க. அசிஸ்ட் பண்ண தான் போனாங்க.
அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே இருந்தாங்க. இப்போ இவங்க சொல்கிற மாதிரி சசிகலா அம்மாலாம் லேட்டராக வந்தாங்க சார். அதுக்கு முன்னாடி வேற ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க பேர் மறந்து போச்சு, லக்ஷ்மியா பார்வதியா பேர். ஜெயலலிதா அதாவது அம்மு கிட்ட அவங்க போட்டோ கூட நீங்க வச்சிருக்கீங்க. ஆமாம், ஃபோட்டோ கூட வச்சுருக்கீங்க. அம்மு கிட்ட ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, தன்னுடைய அசோசியேட் யாராக இருந்தாலும் தனக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அதே மரியாதை அவங்களுக்கும் கொடுக்கணும்னு ஒரு இது உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஃபேர் அவார்டுக்கு போனால் இந்த அம்மா கூட போவாங்க. நீங்கள் வேணால் அந்த வீடியோ பாருங்கள். அவங்களோடையே தான் இருப்பாங்க. அவங்க பக்கத்து சீட்டில் தான் உங்களுக்கு இது கொடுப்பாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி இது நாங்கள் வந்து அப்பா வந்து சில டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த அவங்க ராஜ்யசபா எம்பி ஆகும்போது சில தேவைப்படும் இந்த ட்ரா ஸ்டாக்கு அதுக்குன்னு. அதெல்லாம் டீட்டெயில்ஸ் எது கொடுப்பாங்க. நான் அப்பப்போ நான் இந்த வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு அந்த அம்மாட்ட தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். அப்போ இருந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே அந்த ஒரு டிபெண்ட்டாக ஒரு ஆள் இருப்பாங்க, கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. கேஆர் விஜயா அம்மாக்கிட்ட ஒரு ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் லேடி ஒருத்தி அவங்க இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு அதே மாதிரி தனக்கு என்ன ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட் வாங்கினா அந்த அம்மாவுக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு, ஃப்ளைனில் டிக்கெட் வாங்கினாலும் அதே மாதிரி இருக்குது. அப்போ இருந்த ஆர்டிஸ்டோட இது இருந்தது. அந்த ஒரு இதுதான் அந்த ஒரு கேரக்டர் தான் அவங்கள வந்து என்ன பண்ணுது, அது ஒரு டிபெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு மரியாதை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தாங்க. 84, 85க்கு அப்புறம் 84 கூட இல்லை, 85, 86க்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு சசிகலா வந்தாங்கன்னு நான் என்னோட நியாயத்துன்னு. அதே எப்படி இந்த அம்மாவை நடத்தினாங்களோ அதே மாதிரி அந்த அம்மா நடத்தினாங்க. அவங்க வந்து பாலிடிக்ஸ் உள்ளுக்குள்ளே வந்ததுனால ஸோ நிறைய பேர் வந்து இந்த அம்மாட்ட சொல்ல முடியாததெல்லாம் அவங்கள்ட்ட கன்வே பண்ணாங்க. இப்போது இவ்வளோ க்ளோஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து அம்மா இறந்துவிட காரணமாக இருக்கல. அம்மா இருந்ததால லோன்லினஸ் வந்து கூட இருக்கவங்களுக்கு அதிகமாக டிபெண்ட் ஆகும். ஒரு டிபெண்ட்டாக இல்லை என்னன்னு தெரியல, அந்த கேரக்டர்ஸோட நேச்சரான்னு தெரியல சார் எனக்கு. ஏன்னா காரணம் என்னென்னா, இப்போ கேஆர் விஜயா அம்மா அவங்க ஹஸ்பண்ட் இருந்தாங்க. அப்போவே வந்து அவங்க அந்த சவுத் ஆஃப்ரிக்கன் லேடியை வந்து டிபெண்ட் பண்ணிட்டு இல்லை, ஒரு கூட ஒரு மரியாதையோடு வச்சுருந்தாங்க. தனக்கு என்ன ஃபுட்டு கொடுக்குறாங்களோ அதே ஃபுட் அவங்க கொடுக்கணும். தன்னை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ட்ரீட் பண்ணோம். தன் காரில் வந்து பக்கத்தில் அவங்கள உட்கார வச்சுட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி ஒரு இது கேஆர் விஜயம்மாவும் பண்ணாங்க, இவங்களும் அதே தான் பண்ணாங்க. அதனால பட் இது வந்து பிற்காலத்தில் வந்து சசிகலா அம்மா வந்து வரும்போது அவங்க பாலிடிக்ஸ் உள்ளே வந்துடுது, பவர் வந்துடுது. உங்களுக்கு பவர் வந்து இவங்களும் பவர்ஃபுல் ஆகிட்டாங்க. இவங்க மைட் பி இந்த அம்மா கண்டினியூ பண்ணாங்களா, இவங்களும் அந்த மாதிரி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். அந்த வீடெல்லாம் கட்டும்போது நீங்கள் போயிருக்கீங்களா சார்? போயஸ் கார்டன் வீடு. ஐயோ, அது பயங்கர காமெடி சார். அது ஐ திங்க் 72 ஞாபகம் வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேதா நிலையம்னு ஆரம்பித்தாங்க. வித்யாவதி தான் பண்ணாங்க. இதில் என்னென்னா, எங்களோட நாங்கள் வந்து வித்யா மூவிஸ்னு ஒரு கம்பெனி சிஸ்டர் கன்சர்ன், அது அதில் தான் சூரியகாந்த் எடுத்தோம். அதில் வேணு செட்டியார்னு ஒருத்தர், அவர் எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவர் தான் அந்த வித்யா மூவிஸோட பார்ட்னராக இருந்தார், ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்தார். அந்த வேணு செட்டியார் வந்து ஜெயலலிதா மேலே ரொம்ப அபிமானம் ஜாஸ்தி. சூரியகாந்தி அவருக்கு ஒரு பெரிய பிரேக்கு கொடுத்ததுங்கிறதுனால, அதனால் என்ன பண்ணுவார், ஃபுட்டுக்காரு அவர் தான் அரேஞ்ச் பண்ணார். கிரகப்பிரவேசத்துக்கு அவர் தான் அரேஞ்ச் பண்ணார். அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து வீணை சிட்டி பாபு பேசி அவருக்கு கச்சேரி ஏற்பாடு பண்ணாங்க. காலம்புற அந்த அம்மா வித்யாவதி என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு வந்து ஒரு மாடும் கண்ணும் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஜெயலலிதாவுடைய அம்மாவுடைய சிஸ்டர் வித்யாவதி. வித்யாவதி இஸ் ரிலேட்டட் டு மை ஒய்ஃப். என் ஒய்ஃப் சைடில் வந்து தே ஆர் ரிலேட்டட் டு வித்யாவதி. இவங்க சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, அவர் வேணு செட்டியார் இங்கேருந்தோ ஒரு வெள்ளை பசுமாடும் ஒரு கண்ணுக்குட்டியும் ஏற்பாடு பண்ணிட்டார். அது நீங்கள் இந்த ஸ்டெல்லா மெரிஸ் ரோடு ஒன்று இருக்குது இல்லையா, பக்கத்தில் ஒரு ரோடு ஒன்று நேரக்க இப்போ இதில் போய் ஜாயின் ஆகும், போயஸ் கார்டனில். அது நார்த்துலேருந்து வர்ற மாதிரி எப்படி அழைச்சிட்டு வந்தாங்க. அழைச்சிட்டு வரும்போது மோள சத்தம் எக்கச்சக்கமாக இருந்தது. ஸோ அந்த மாடுக்கு வந்து ஒரு பயம் இருந்ததுன்னு தெரில. அதை அழைச்சிட்டு வரும்போது அங்கேயே வந்து கூகுள் மேப் ரூட்டு மாதிரி சாணி போட்டுட்டே வந்தது. அது வீட்டுக்குள்ளே
அவ்வளோ பளிங்கு மாதிரி வீடு இது. உள்ளுக்குள்ளே சாணி போட்டுட்டு போயிடுது. எங்களுக்கும் அதை பார்த்த உடனே அதோடு இல்லாமல் அந்த சாணி அந்த நாத்தம் வரத்துல அதுக்கு வேறு வயறு வேறு சரி இல்லையா, ஒரே நாத்தம் வந்து எல்லாரும் ஒன்று தலைப்பாக்க கட்சி முடிச்சுட்டு நேரக்க போன உடனே வந்து அதில் வந்து ஒரு வேலைக்காரம்மா வந்து அதுதான் கூட்டிந்து அந்த இவனை பார்த்துட்டு, ஐயா இன்னத்தை கொடுத்தா இதுக்கு இப்படி போது இன்னத்தை கொடுத்தா அது அங்கேயிருந்து வித்யாவதி ஷூ இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்ல ஜெயலலிதாக்கு சிரிப்பு தாங்காம அப்படியே மழை ஓடி போயிட்டாங்க. அது இந்த மாதிரி சின்ன சின்ன நினைவுகள் அவங்களோட இருக்குது. அதுக்கப்புறம் இதில் அன்பை தேடியில் நடித்தாங்க. அன்பை தேடியில் அவங்க வீட்லேயே ஷூட்டிங் நடந்தது, அதுவும் இருந்தது. அப்புறம் பாய்ஸ் கார்டன் நாங்கள் வந்து அடிக்கடி அப்பா ஏதாவது லெட்டர் கொடுப்பாங்க. இந்த அப்பா சேம்பர் பிரசிடென்ட்டு தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ்க்கு ஆரம்பிக்கும்போது 75 இதில் ஆரம்பித்தாங்க. அப்போ ஏதாவது லெட்டர்ஸ் வந்து ரெப்ரசன்ட் டு தி கவர்மெண்ட்டு கொடுப்பாங்க. இவங்க எம்பி ஆனதுக்கு அப்புறம் கொண்டு போய் கொடுப்பேன் அப்பப்போ. இப்போ எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி எல்லாருக்குமே தெரியும், அவர் அரசியல் கொண்டு தானது. அதே நேரத்தில் சிவாஜியோடையும் கிட்டத்தட்ட 16 படம் நடிச்சிருக்காங்க ஜெயலலிதா. அந்த அளவுக்கு நிறைய படங்கள் நடிக்கணும். அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு? சிவாஜி சார் வந்து அவங்கள வந்து ஒரு டாக்டர் மாதிரி தான் பார்த்தாங்க. அவங்கள வந்து ரொம்ப ஒரு கேர் எடுத்து பண்ணாங்க. ஆனால் ஜாஸ்தி அவங்கள வந்து ஒரு இது இல்லைன்னா சிவாஜி ஆக்டட் வித் சந்தியாவுடன் நடித்தாங்க, பேரா நடிச்சிருக்காங்க இதில் பலே பாண்டியாவில். அதனால் சிவாஜிக்கு வந்து அவங்க ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க எல்லாம். இது இன்ஃபேக்ட் நாங்கள் கலாட்டாவே பண்ணியிருக்கோம். சிவாஜி சார் வந்து சந்தியாவோட நடித்தார், சிவாஜி சார் வந்து ஜெயலலிதா அம்மாவோட நடித்தாங்க. பாட்டும் பரதமுக்கு உள்ள படத்தில் வந்து சிவாஜிக்கு அம்மாவா ஜெயலலிதா நடித்தாங்க. அது வந்து எப்படி ஆயிருக்கு பாருங்க. சிவாஜிக்கு பொண்ணா நடிச்சிருக்காங்க. மோட்டார் சுந்தரம் பிள்ளை பொண்ணா நடிச்சிருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்து கவலைப்படலை, அது ஒன்றும் இதில் கேரக்டர் தானே அப்படின்னாங்க. ஆனால் இவங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா என்ன இது ரொம்ப விசித்திரமாக இருக்குது, உங்கள் அம்மா சிவாஜியோட நடித்தாங்க இதில் இது பேர் என்ன பலே பாண்டியாவில், சரி ஓகே. மோட்டார் சுந்தரம் பிள்ளை பொண்ணாக நடித்த ரைட்டு. அதுக்கப்புறம் சுமதியன் சுந்தரியில் அன்பை தேடிலாம் நீ பேரா நடித்த. இப்போ சிவாஜிக்கு அம்மாவாக நடிக்கிறியன்னு கலாட்டா பண்ணுவாங்க, அப்படின்னு சிரிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. அவருக்காக இது நான் இந்த கேள்வி கேட்டாக்கா, இப்போ அவங்க எம்ஜிஆர் கேம்ப் அல்ல அதான் சொல்ல வரேன்னா, அதில் வந்து அப்படி அவங்க வந்து சிவாஜி சார் வந்து ரொம்ப கேரிங்காக தான் இருப்பார், தவிர ஒன்றும் இது அவங்கள பாலிட்டிக்ஸை பற்றி அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க. ஏதாவது இந்த பொண்ணை விஷ் பண்ணிவிட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துன்னு இருப்பாங்க, அவங்க வேலை பார்த்தாங்க. ஏதாவது நலன் விசாரிப்பார் சிவாஜி. 2 படங்களும் இருக்கும் இல்லையா, எம்ஜிஆர் படமும் இருக்கும் சிவாஜி படமும். அப்படி வரல சார். அதாவது என்னன்னா, முதல்ல 2-3 படம் வந்து அவங்க சிவங்களோட பண்ணாங்க, இந்த மோட்டார் சுந்தரம் பிள்ளையோட பண்ணாங்க. அப்புறம் ஜெயலலிதா ஆக்டட் வித் எம்ஜிஆர். அப்போ ஜெய்சங்கர் படம் வந்து ரவிச்சந்திரன் படங்கள் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சிவாஜி படம் வந்த உடனே கொஞ்சம் ஒன்றும் அது எம்ஜிஆரோட படம் அவ்வளோ பண்ணலை. அதுக்கப்புறம் அவங்க மஞ்சுளா பண்ண ஆரம்பித்தாங்க. சினிமா டேஸில் வந்து எம்ஜிஆர் சிவாஜியோட ஜெய்சங்கரோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க ஜெயலலிதா. ஜெய்சங்கர் வந்து ஒரு கலகலன்னு பேசுவார், எல்லாரோடையும் பேசுவார். அதனால இன்ஃபேக்ட் ஜெய்சங்கர் அவங்க ஸ்ரீபிரியாவர்கிட்டையும் கேளுங்க, அவங்களும் சொல்லுவாங்க ரொம்ப கலகலன்னு பேசிட்டு இது பண்ணுவாங்க. அதை ஒரு அட்மாஸ்பியரை வந்து ஒரு சினிமா ஒரு ஷூட்டிங் அட்மாஸ்பியர் மாதிரி இருக்காது ஜெய்சங்கர். பொதுவாக எதாவது விசாரிச்சுன்னு கலாட்டா பண்ணுவார், எல்லாமே இது பண்ணார். அதனால் எல்லாருக்கும் ஒரு ஈஸினஸ் இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. சும்மா அப்படியே ஒரு கண்ட்ரோல்டு சத்தம் போடக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பேசக்கூடாது இருக்கணும்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல், இது ஒரு காலேஜில் ஒரு 4-5 பேர் கும்பலாக சேர்ந்து நீங்கள் பேசும்போது ஒரு இது வரலையா, அது அந்த மாதிரி ஒரு இது. அதனால் ஜெயலலிதா வந்து பொம்மலாட்டம் சமயத்தில் அதை விரும்பினாங்க. முதல்ல வந்துடுவாங்க கிடுன்னு ஷூட்டிங் 9 o'clock ஷூட்டிங்கில் 8-8:30 வந்துட்டு இவங்களோட உட்காந்து பேசின்னு இருப்பாங்க.
உங்கள் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஜெயலலிதா வருவாங்க இல்லையா? உங்கள் வீட்டு வருவாங்க சார். எங்கள் வீட்டு கல்யாணங்களில் எல்லாம் என் சிஸ்டர்ஸ் கல்யாணத்துக்குள்ள எல்லா உங்கள் கல்யாணத்துக்கும் மேரேஜுக்கு வந்து என் மேரேஜ் போது வரல அவங்க. என் மேரேஜ் போது அவங்க வேற ஏதோ இது பண்ணால் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எங்களுக்கு விஷ் பிளெஸிங்ஸ் பண்ண. என் மேரேஜ் போது அவங்க வீட்டுக்கு தான் வந்தாங்க. அந்த அப்பாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தாங்க இல்லையா? அவங்க 60 அப்போ என்ன நடந்துச்சு, என்ன பேசினாங்கன்னு தெரியுமா? அப்போ வந்த உடனே எல்லாம் அவங்க பழைய அந்த இதெல்லாம் அந்த எல்லா டைரக்டர்ஸ் அவங்களோட பழகின இது அத்தனையும் விசாரித்தாங்க. எல்லாரையும் பற்றியும் பேசினாங்க. எல்லாம் அதை பற்றி பேசினாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் கமலஹாசனை பற்றி பேசினோம். ஏன்னா கமலஹாசன் வந்து அந்த படத்தில் சூரியகாந்தியில் டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணார். எப்படி எப்படி அவரோட வளர்ச்சியை பற்றி எப்படி எப்படி இதில் எல்லாரையும் பற்றி பேசினோம். எல்லாரையும் அவர் பிரமிப்பாக பேசிகிட்டு இருந்தார். ஆமாம், அதெல்லாம் பற்றி பேசினோம். அது அவங்க எல்லாரையும் பற்றி பேசினாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு இது நிறைய பேர் சொல்லுவாங்க 70 இயர்ஸ் மேலே நம்ம இருக்க மாட்டோம் ஒரு ஃபீல் இருந்துச்சு அவங்களுக்கு. ஏன்னாக்கா எங்கள் ஃபேமிலியில் யார் அந்த அளவுக்கு இருந்ததில்லை அப்படின்ட்டு. எனக்கு அது தெரியல சார். ஆனால் ஒன்று எங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸு இருந்தாங்க. எங்களுக்கு தெரியும். ஒசூரில் ஒருத்தர் இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தர் இதில் பெங்களூரில் இருந்தாங்க. எங்கள் அத்தை டாட்டர்ஸ் அவங்களுக்கு தெரியும். நான் அவங்களாம் ரிலேட்டட். அது இந்த ஜெயராம் சைடில் கனெக்டட். அது இவங்க அவங்க யாரையோ போய் பார்க்க வந்தாங்க அங்கெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க பிரதர்ஸ் ஃபேமிலியோட அவ்வளோ கனெக்டடாக இல்லை இல்லையா? அவங்க ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க சார். ஜெயக்குமாரோட க்ளோஸாக இருந்தாங்க. அது ஏதோ சில விஷயங்களில் அவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்தது. அதுதானே தவிர ரொம்ப க்ளோஸ் அவங்க. ஜெயக்குமார் ஜெயலலிதா 2 பேருமே ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கு. ஜெயக்குமாருக்கு வேறு ஏதோ பேர் உங்களுக்கு அம்மு அவருக்கு வேறு ஏதோ பேர் மறந்து போச்சு. சிஎம் ஆனதுக்கப்புறம் அப்பா கூட அதே மாதிரி நெருக்கமாக இருந்தாங்க இல்லையா? அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க. சிஎம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு அப்ரோச் பண்ணலை. அப்பா காங்கிரஸ்ன்றதாங்க. காங்கிரஸ்னால இல்லை. காங்கிரஸ்க்கு அப்புறமும் அப்பா போனாங்க. ஒரு தடவை வாழப்பாடி சார் வந்து நரசிம்மராவ்ட்டேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க மட்டும் பல்ஸ் எல்லாம் வீக் ஆகுது அந்த காவேரி இஷ்யூம் போது போய் யாருமே கேட்க மாட்டேங்கிறா, நீங்கள் போய் சீனிவாசன்ட்ட சொல்லுங்கன்னு அப்பா நேரக்க போயிட்டு அம்மோ வேணாம் அம்மோ இதெல்லாம் பண்ணாத, நான் உனக்கு இது பண்ணேன், நீ உடம்பு போச்சுன்னா கஷ்டம் உனக்கு, ஏற்கனவே நீ சுகர் பேஷண்ட்டு அது இதுன்னு இருக்கு, நீ வேணாம் அது இதுன்னு உடனே உங்கள் வேலையை பாருங்க போங்க, உங்கள் வேலையை பாருங்க எனக்கு இதுன்னு. ஏன்னா அப்பா அது பெருசாக எடுத்துக்கல. அப்பாவுக்கு கோவம் வந்தால் பேசுறது தெரியும், இது பண்ணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே தெரியல. இந்த மாதிரி நான் சொல்கிறத சொல்லிட்டேன் இது பண்ண அப்புறம் கஷ்டம், அது நீ டேக் கேர் அது இதுன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன நான் பேசுகிறேன், நான் உனக்கு இதுன்னு சொல்லிட்டு இப்போ பேச கன்வின்ஸ் பண்ண பார்த்தாருங்க. அவ்வளோதான் அது இருக்கும். அதே மாதிரி இது கவர்னர் டீ பார்ட்டிங்கும்போது எதுக்கு அம்மோ நரைச்ச தலையோட காம இருக்க, கொஞ்சம் டை அடிச்சுக்கோங்களே பாரு, நானே அடிச்சிருக்கேன் பாரு, நீயே அடிச்சுக்க வேணாமா அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, என்ன இப்போ என்ன ஏஜ் தெரிஞ்சால் என்ன, அதெல்லாம் என்ன நான் பண்ண மாட்டேன் இது பண்ணிட்டு ஏதோ வேறு ஏதோ பேசிட்டு கலாட்டா பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பர்சனலாக ஒருத்தருக்கு பேசிப்பாங்க. என்னத்துக்கு நீ இந்த தலையை வந்து வெள்ளையாக வச்சுட்டு என்னத்துக்கு இது அப்படின்னு ஏதாவது பேசுவாங்க. அவங்க அம்மாவோட டெத்து அவங்களுக்கு கடுமையாக பாதிச்சு, ரொம்ப பாதிச்சுது சார். அவங்க அம்மாவோட டெத்து அவங்க வந்து ரொம்ப பாதிச்சுது. அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன ஒரு எல்லா விஷயமும் அவங்க அம்மாவட்ட நம்பி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ஆகட்டும் இது ஆகட்டும் எல்லாம் வந்து அவங்களுக்கு மிஸ்கைடன்ஸ் ஜாஸ்தி இருந்தது. அவங்கள்ட்ட வந்தவங்கெல்லாம் ட்ரஸ்ட்டு இல்லாத ட்ரஸ்ட் ஒர்த்தியாக யாருமே வரல. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இது இருந்தது. அவங்க ஒரு எல்லாரையும் டிபெண்ட் பண்ணாங்க. அதுக்கு காரணமே இந்த மாதிரியோட நேச்சர் தான். அந்த ஆடிட்டர்ஸ் ஆகட்டும், அட்வொகேட்ஸ் ஆகட்டும், எல்லாமே அவங்களுக்கு என்னமோ தெரியல, அவங்களோட எதிர்பார்ப்புக்கு இவங்க ஒர்க் பண்ணலை. இப்போ நீங்களாம் சொல்ல போது அவங்க ரொம்ப ஹானஸ்டாக இருந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தீங்க. ஆனால் இப்போ இந்த ஜுவல்ஸ் 2000 கோடி ஜுவல்ஸ்ன்றாங்க, சினிமாலேயும் சம்பாதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சில விஷயங்கள் நானே எழுதினேன் சார். அதாவது என்னென்னா,
இவங்க என்ன பண்ண எக்ஸாஜரேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாஜரேட் பண்ணியிருக்காங்க. அவங்க சம்பாதிச்ச ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சிலது பிஃபோர் கம்மிங் இன்டு பாலிடிக்ஸ், அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒரு உதாரணம் சொன்னேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், எங்கள் கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தது. 78 வாங்கினாங்க. நாங்கள் தான் அதை வாங்குறதா இருந்தோம் அந்த ப்ராப்பர்ட்டியை. பட் ஆனால் அவங்க 78 அவங்க வாங்கினாங்க. ஆனால் சொத்து குவிப்பு வழக்கில் அதையும் சேர்த்துட்டாங்க. முதல்வருக்கு அப்புறம் வாங்கின மாதிரி கணக்காங்க. ஆமாம், போயஸ் கார்டன் வந்து சொத்து குவிப்பு வழக்குல 72 அது இன்னைக்கு நான் வந்து இது இருக்கு, இப்போ என்ன, எனக்கு என்கிட்ட இன்விடேஷன் இருக்கு. 72 வாங்கினாங்க. அது எப்படி சொத்து குவிப்பு வழக்கில் எப்படி வரும் சொல்லுங்க? ஸோ அவங்களாம் சினிமா சம்பாதிச்ச பணம் தான் எல்லாமே. ஆமாம் ஆமாம், ஒன்றுன்னா நான் இன்விடேஷன் கொடுக்குறேன் எப்போ அந்த வேதா நிலையம் வந்ததுன்னு, அது எப்படி சொத்து குவிப்பு வழக்கில் வரும்? சில இதெல்லாம் எக்ஸாஜரேஷன். அது சொத்து குவிப்பு வழக்கில் வந்திருக்கா என்னன்னு தெரியல. நான் ஐ டோன்ட் வாண்ட் டெல்லி வால் அதெல்லாம் கிஃப்டாக வந்து எனக்கு இல்லை ஒன்று, அது சொத்து குவிப்பு வழக்கில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்களே தவிர, பட் அதெல்லாம் வந்து என்ன எதுன்னு தெரியல. ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு இது. பட் அப்படி வந்திருந்ததுன்னா அது இட் இஸ் இது. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ஹைதராபாத்தில் எனக்கு தெரிஞ்ச 74 இருந்தது அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி. சந்தியா அம்மா சம்பாதிச்ச ப்ராப்பர்ட்டி இதெல்லாம். இதுவுமே வேதா நிலையமே சந்தியா அம்மா அட்வான்ஸ் கொடுத்து இப்போ கட்டிடப்பட்டு அவங்க போயிட்டாங்க. இவங்களுக்கு ஷேர் இருக்குது அந்த இதில். யாருக்கு? சந்தியாவுக்கு ஒரு ஷேர் இருக்குது அந்த வேதா நிலையம்ல. எனக்கு தெரிஞ்சு எப்படி அதை கால்குலேட் பண்ணாங்க, என்ன மாதிரி அதை கொண்டு வந்தாங்க என்னங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அது வந்து இவங்க பேரில் இருக்கா அவங்க பேரில் இருக்காங்கிறது எனக்கு தெரியல. அது சிலது ஜுவல்ஸ் எல்லாம் என்ன சார், அந்த காலத்தில் ஜுவல்ஸ் எல்லாம் 500 ரூபா சார். அது அவங்க எவ்வளோ வாங்கியிருப்பாங்க? வெந்நீர் ஆடையில் 1960 அவங்க வாங்கின சம்பளம் 5000ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஜுவல் வந்து 300 ரூபா பவுனு, 150, 200, 300 ரூபா பவுனு. ஒரு லேடியாக இருக்கிறவங்க ஆர்டிஸ்ட் அவங்க ஒரு ஜுவல்ஸ் வாங்கியிருக்க மாட்டாங்களா? 60 இப்போ 60 வருஷம் அப்போது. இன்றைக்கி அம்மு உயிரோடு இருந்தாலும் இன்றைக்கி 60 வருஷம் போகுது. அதெல்லாம் எப்போ வாங்கினாங்க, எப்போ இது பண்ணாங்கிறது யாருக்கு கணக்கு தெரியும்? எனக்கு அது அவங்க இருந்தது. அவங்க எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணாங்க, அப்பப்போ டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்ன எதுங்கிறது தெரியல. வெல்த் டேக்ஸிங் இதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருப்பாங்க. என்னை பொறுத்தவரையில் அம்மு வந்து ஒரு சிறந்த மனிதராக தான் நான் பார்த்தேன். ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு, நல்ல ஒரு இது எல்லா விஷயங்களும் அறிந்த ஒரு ஞானியாக தான் நான் பார்த்தேன். எங்களை பொறுத்தவரையில் அவங்க வந்து ரொம்ப மரியாதையாக தான் இது பண்ணாங்க, ஆசீர்வாதம் வாங்கினாங்க, எல்லாமே பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் அவங்களோட ரொம்ப அழகாக பழகினோம்னு அவங்க சிஎம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் போய் வந்து அப்ரோச் பண்ணலை, அவங்கள அப்ரோச் பண்ணலை. அவங்களும் வந்து அது எதிர்பார்க்கல, நாங்களும் போகலை. ரெண்டாவது எங்கள் அப்பா வந்து காங்கிரஸ் பார்ட்டிங்கிறது ஒன்று தான். பட் உள்ளுக்குள்ளே எங்களுக்குள்ளே வந்து ஒரு அண்டர் கரண்ட், எங்களுக்குள்ள ஒரு அண்டர் கரண்ட் அன்பு இருந்தது. அவங்களுக்கு எங்கள் மேலே இருந்தது, எங்களுக்கும் அவங்க மேலே இருந்தது. அவங்க 60க்கு வந்து எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்தோடனே என் ஒய்ஃப் தான் வந்து ஆரத்தி எடுத்தாங்க. அவங்க எங்கள் ஆரத்தி எடுக்கும்போது அவங்க ஸ்லோகம் சொல்லும்போது இவங்களும் அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. பண்ணோடனே அதுக்கப்புறம் இங்கே கேட்டாங்க, யார் டிரைவி ஒய்ஃபா அது இதுன்னு விசாரித்து ரொம்ப நேரம் அதெல்லாம் எல்லாமே விசாரித்து போனாங்க. ஒவ்வொருத்தர் ஃபேமிலி யார் ஒவ்வொருத்தர் எங்கெங்கே இருக்காங்க, என்ன ஏது இருக்கா பண்ணுறாங்க, அப்படிலாம் எல்லாரையும் பற்றியும் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் என் சிஸ்டரை பற்றி எல்லாரை பற்றியும் கேட்டாங்க. அவங்க மறைவு வந்து எங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் பாதிப்பு தான் இருந்தது. ரெண்டாவது ஷீ இஸ் ரிலேட்டட் டு அஸ். எங்களுக்கு எங்கள் சந்தியா வந்து அம்மா வந்து ரொம்ப சொல்லிகிட்டு இருப்பாங்க. சீதா பாட்டின்னு யாரோ ஒரு பாட்டி ஸ்ரீரங்கத்தில் இருந்தாங்க. இப்போ கூட அவங்க வீடு போய் பார்த்துட்டு வந்தோம். அங்கே தான் அவங்க தான் வந்து இங்கே எல்லாருக்கும் மூதாதையர். அவங்க அதை பற்றி பேசுவாங்க, இதெல்லாம் பண்ணி போயிடுவாங்க. ஆஸ் எ சீஃப் மினிஸ்டர் அவங்க வந்து யாரும் தனக்கு ஹெல்ப் பண்ணாங்கங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய இதுவாகவும் இல்லை. அவங்க வேலையை கரெக்டாக பார்த்தாங்க. ஜெயலலிதா அவர்களை பற்றி பல விஷயங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ சார்.